ஹாய் டியர்ஸ், இது ஹேர் கேர் பார்ட் 11 ரூட் ஸ்ட்ரென்தனிங் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வளர வைக்கக்கூடிய இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் எடுத்துட்டு நைட்டே நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். இந்த பேக்குக்கு மெயினானது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். 4 நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஊற வச்சிருக்க வெந்தயம் கருவேப்பிலையும் இது கூடவே ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டீடாங்கிள் பண்ணிட்டு ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் பேக்கையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்ல ஆம்லாவை நம்ம மெயினா எடுத்துக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல நல்ல ஹெல்த்தியர் ஸ்கேல்பா நமக்கு எப்பவுமே வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கும் நம்ம ஹேருக்கு கொடுக்கும். வெந்தயம் நம்மளுடைய ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, ஆஃப்டர் ஹேர் வாஷ் நமக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக்காவும் இருக்கும். மறக்காம இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மீட்டோட நெக்ஸ்ட் வீடியோ